மலையாளத்துல கடந்த வருஷம் ரிலீஸ் ஆன ஒரு ரோம்காம் டிராமாவான பாலும் பழமும் திரைப்படம் வந்து தமிழ் டப்பிங்கோட சைனா பிளேல இப்போ வெளிவந்திருக்கு. இந்த திரைப்படத்துல வந்து நம்ம மீரா ஜாஸ்மின் தான் லீட் பண்ணி நடிச்சிருப்பாங்க. எப்படி இருக்கு அப்படிங்கறத டீட்டெயிலா அந்த வீடியோல பாத்திரலாம். இதுல கதைன்னு எடுத்துக்கிட்டோம்னா மீரா ஜாஸ்மின்க்கு இந்த படத்துல 33 வயசு ஆகுது. இன்னமும் கல்யாணம் ஆகல. உடம்புக்கு முடியாத அம்மாவை பாத்துக்கிறேன்னு சொல்லி இதுலயே கல்யாணம் தள்ளி போயிருச்சு. இப்போ பார்க்கக்கூடிய மாப்பிளையும் வந்து பாத்தீங்கன்னா 40 வயசுக்கு மேல பாக்குறாங்கன்னு சொல்லி அதுவுமே அவங்களுக்கு பிடிக்கல. ஒரு கட்டத்துல Facebookல ஒரு 5 வயசை கம்மி பண்ணி ஒரு ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணி இவங்களுக்குன்னு ஒரு பையனை தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சைடுல நம்ம ஹீரோ ஒரு 5 வயசை கூட போட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு பொண்ணை தேடுறாங்க. இவங்க 2 பேரும் மீட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கதையில என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒன் ஆஃப் த ஹைலைட் சீன்னு சொல்லலாம். இந்த படம் வந்து ஒரு காமெடி ஜானர். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த படத்துல ரொம்ப மைல்டான காமெடி மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ஆஹா ஓஹோன்னு சிரிக்கிற அளவுக்கு இந்த படத்துல காமெடி இருக்காது. படத்தோட கதையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு இந்த கதை வந்து பார்க்கறதுக்கு ஸ்டூபிடா ஃபீல் ஆகலாம். ஆனா இந்த கதை மூலமா ஒரு சில மெசேஜ் இந்த படத்துல இருந்து கண்டிப்பா சொல்லியிருக்காங்க. அது நல்லா இருந்துச்சு. படத்துல மீரா ஜாஸ்மினோட அந்த யதார்த்தமான பெர்ஃபார்மன்ஸ், அவங்களோட ஹஸ்பண்டா வரக்கூடிய அந்த நபரோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. எனக்கு இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட ஓரளவுக்கு நல்லா ஒர்க் ஆச்சு. ஆனா செகண்ட் ஹாஃப் அந்த அளவுக்கு ஒர்க் ஆகல. ஸோ ஒரு 10 வயசு டிஃபரெண்ட்ல கல்யாணம் பண்ணிக்கும் போது இவங்க லைஃப்ல என்னமா ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கறத இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா காமிச்சிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல். மொத்தத்துல ஒரு ஆவரேஜ் காமெடி டிராமா. கண்டிப்பா ஒரு ஒன் டைம் பார்க்கலாங்க. தமிழ் டப்பிங்கோட இருக்கு அப்படிங்கறனால ட்ரை பண்ணி பாருங்க.